வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில 3 பொருள் வைத்து 5 நிமிடத்துல செய்யக்கூடிய ஒரு உருண்டையை தான் பார்க்க போறோம். இந்த உருண்டை வாயில வச்சதும் பால் பொடியை நம்ம சாப்பிட்டா எப்படி ஒரு சுவை இருக்குமோ அது மாதிரி ஒரு சுவையில இருக்கும். அதனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாலையில வீட்டுக்கு வந்தோடனே சிற்றுண்டியாவும் கொடுக்கலாம், அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நொறுக்கு திணியாவும் கொடுத்து அனுப்பலாம். இப்போ இந்த காணொலியில் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் உருண்டை பொட்டுக்கல்ல 100 கிராம் எடுத்திருக்கிறேன். உடைச்சதா இருந்தாலும் பரவாயில்ல. 75 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ஒரு 100 ml அளவுக்கு நெய் தேவைப்படும். ஒரு அரவை கிண்ணம் எடுத்துப்போம். அதுல நம்ம வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே நாட்டு சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் நல்லா பொடியா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பொட்டுக்கல்ல நாட்டு சர்க்கரை ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடியா அரைச்சாச்சு. அடுத்ததா 100 ml நெய் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் சுட வச்சுக்கணும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை நிறுத்திடலாம். இந்த சூடான நெய்ல நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை இதுல சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலே நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கை பொறுக்கிற சூடுக்கு ஆறிடுச்சு. மெதுவாக உருண்டை பிடிச்சிக்கலாம். எவ்வளவு கொஞ்ச நேரத்திலேயே இந்த உருண்டை செய்து முடிச்சாச்சு பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு இதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நன்றி.